காலம் 15ஆம் ஞாயிறான இன்று அன்னையாம் திரு அவை நல்ல சமாரியனாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆலயத்தில் மட்டுமல்ல, அடுத்தவரிலும் ஆண்டவரை கண்டு உதவி செய்து வாழும் நல்லோர்களால் தான் இன்றும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து எரிகோ செல்லும் பாதையில் ஒருவர் கள்வர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக கிடைக்கிறார். குருவும் லேவியரும் அந்த நபரை கண்டும் காணாமல் செல்கின்றனர். மனிதன் கடவுளின் சாயல். உடன் வாழும் அனைத்து மனிதரிலும் கடவுளை கண்டு எதையும் எதிர்பார்க்காது தேவை அறிந்து உடனே உதவி செய்பவரே கடவுளை பிரதிபலிக்கும் நல்ல சமாரியர். உடன் வாழும் சகோதரர்கள் துன்பப்படும் போது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது பாவம். நல்ல சமாரியராக வாழ வீதிகளுக்கு சென்று உதவ தேவையில்லை. நம்முடைய வீடுகளில் உள்ள நோயுற்றோரை, முதியோரை நாம் கவனிக்கிறோமா? நம்முடைய தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார், தாய் மற்றும் தகப்பனை முதியோர் இல்லத்தில் தவிக்க விடாமல் இருப்பதே நல்ல சமாரியர்களாக வாழ்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் சான்று. அன்புக்காக, உறவுக்காக, உடனிருப்பிற்காக, உள்ளத்து சுமைகளை இறக்கி வைப்பதற்காக, மனம் விட்டு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல்ல சமாரியனாக இருந்து உதவிடுவோம். இயேசுவை போன்று நம்முடைய சிந்தனையால், சொல்லால், செயல்களால் நல்ல சமாரியனாக வாழ்ந்திட வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது தன்னுடைய 2வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நடித்த மரிய அனலியா, தனது 11வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற ஜெசிகா ஆண்டோ, தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நடித்த ஃபெலிக்ஸ் ஜேக்கப், பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற விஜய் ஆகியோர் அனைவருமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இத்தனை பேருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் ஜெஸ்ஸி குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிபி ஆண்டனி குடும்பத்தினர் நன்றி பலியாகும்.
ஒப்பு கொடு செபிக்கிறார்கள். தன்னை குடும்பம் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிக்க நம்ம அவர்களுக்காக என்றான். மேலும் திருத்தந்தையுடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் ஜேசு ஆண்டனி ஜாக்லின் குடும்பத்தினுடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலி அலுவலகில் வாழ்ந்து மறித்தபுரம் மைக்கேல் ரா ரத்னமேரி வனத்தம்மாள் வடிவுக்கரசி தேவ சகாயம் அற்புதமேரி இருதயநாஜன் ஜெஸ்னா மேரி சின்னப்பன் அல்போன்ஸ் கமலம் தாமஸ் குரூஸ் லூர்து அம்மாள் ஒத்தரிக்க நிலையில் உள்ள ஆன்மாக்கள் காணிக்க மேரி வில்சன் தாமஸ் அப்போலியன் ஆறுமுகம் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக செபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் வென்றார். அன்புகளே, இன்று நாம் பொது காலத்துடைய 15வது ஞாயிறை கொண்டாட குடும்பி வந்திருக்கிறோம். மிக ஆழமான அர்த்தமுள்ள வாழ்வை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அர்த்தமுள்ள இறை வார்த்தையை தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கோம். நல்ல சமாரியன். கடவுள் நம் ஒவ்வொருவரும் நல்ல சமாரியனாக வாழ அழைப்பு விடுகிறார். நாம் கேட்ட இந்த முன்னுரையில் கூட பல முறை பலருக்கு உதவ வேண்டிய நாம் சுயநலவாதிகளாகவே வாழ்ந்து தம் வாழ்வை முடித்து போகிறோம். எனவே இப்போது அவற்றுக்காக மனவருந்தி பாப மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். அன்று தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற நல்ல நாள் பார்க்கவில்லை. 5000 பேருக்கு உணவளிக்க ஜோதிடம் பார்க்கவில்லை. புதுமைகள் செய்ய மந்திரங்கள் செய்ததில்லை. ஆனால் எம்மை படைத்து உருவாக்கிய உம்மை மறந்து எங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று ஜோதிடம் பார்த்து மூட நம்பிக்கையை நம்பி உமது அன்பிலிருந்து விலகி எம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உமது கட்டளைகளை கடைபிடிக்க தவறிய நேரங்களுக்காகவும் உமது குரலுக்கு செவி கொடுக்காமல் நடந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன் இறைவா. எங்களை மன்னியும் இறைவா. அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதிகாரத்தை கையில் கொண்டு நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என ஆதிக்கம் செய்து மற்றவர்கள் அனைவரும் எனக்கு அடிமை என்று சுயநலத்தில் வாழ்ந்து நானும் இறைவனால் படைக்கப்பட்டவன் எளிய மனிதன் என்று நினைத்து வாழ மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன் இறைவா. எங்களை மன்னியும் இறைவா. எங்கள் மீது மட்டும் அன்பை வைத்து மற்றவர்களின் மீது வெறுப்பை மட்டுமே காட்டி உமது அன்பில் இருந்து விலகி உள்ளோம். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாமல் இருக்கின்ற வாழ்க்கைக்கு எவ்வளவு கர்வத்தோடும் ஆணவத்தோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடு வாழ்ந்த தருணங்களுக்காகவும் பிறர் அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன் இறைவா.
எங்களை மன்னியும் இறைவா. எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியினை காட்டுகின்றே. கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை எல்லாம் விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் கட்டளைகள் அனைத்தும் அன்பை அடித்தளமாக கொண்டவை, நம் வாழ்வுக்கு அக ஒளியை தருபவை, ஒளியின் பாதையில் பயணிக்க உதவுபவை. எனவே ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் இருளின் செயல்களான பகை, கோபம், வெறுப்பு, மன்னிக்காமை போன்றவற்றை விடுத்து நாளும் ஆண்டவரின் அன்பு கட்டளையில் வளரவும், இறை வார்த்தையை படித்து அதை வாழ்க்கையால் அறிவிக்கவும் அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும்
முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடலுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி. எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். பல்லவி. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார், யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கி கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். பல்லவி. இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் தமது சாயலில் படைத்த இறைவன் தமது மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி மானுட வாழ்வுக்கு மீட்பை கொடுத்தார். வேற்றுமைகளை களைந்து இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தையும் அனைவரையும் ஒப்புரவாக்கினார். கடவுளின் மீட்பை பெற்றுள்ள நாம் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் இறைமையை காணவும் நம் வாழ்க்கையின் வழியாக இறை சாயலை வெளிப்படுத்தவும்
அழைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 15 முதல் 20 முடிய இறை சொற்றொடர்கள். இயேசு கட்புலன் ஆகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலன் ஆகுபவை கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா செய்தி அத்தியாயம் 10 இறை திருவசனங்கள் 25 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்போது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து கூற்றுவராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றனர். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரிய ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவரை அணுகி காயங்களின் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்திருந்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார்.
மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாடும் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்குள் இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் நமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்டாரினர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, மனித வாழ்விலே மிகப்பெரிய ஒரு சவால் மனிதனுக்கு அப்படின்னு நான் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க பாப்போம்? மனிதனுடைய வாழ்வில மனிதருக்கான மிகப்பெரிய சவால் என்ன? பொதுவா ஜென்ரலா உலகத்தை வாழுறது பெரிய சவால். தனிமை. வேற யாரும் வாங்கி தரக்க மாட்டீங்களா? சவால், உதவி செய்வது எல்லாம் இன்னைக்கு சுயநலமா இருக்கும். மிகப்பெரிய ஒரு சொல்றாரு, உலகிலே மனிதருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் மனிதராக வாழ்வது. நீங்க பாத்தீங்க, விலங்குகள்லாம் இருக்கு, 5 அறிவு படைத்த ஒரு நாயோ ஒரு பூனையோ, அது அதோடைய இயல்புக்கு ஏற்று போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் தான் சிலர் 2 விதமான மனிதனாக வாழ்வது மிகப்பெரியது. மனிதன் யாராக மாறுகிறான்? விலங்காக சில நேரங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விலங்குகளை போல கூட மாறிவிது. இன்னொன்னு, மனிதன் யாராக மாறலாம்? மனிதன் என்பவன் தெய்வத்தன்மை கூட நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு வயதானவர் ஒருத்தர் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் எல்லாம் சில நேரத்தில் இந்த வாசி கேட்டாங்க. எனக்கு எல்லாம் வீட்டில் வயசானவங்களை ஓரம் கட்டிடுறாங்க, மாமியார் மாணவிகளாம் உதவி செய்தே இல்லை அப்படிலாம் என்று முன்னுரையில் வாசி கேட்டோம். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் என்ன பண்ணுறார், ஒரு ஊரை தாண்டி ஒரு ஒதுக்குப்புறமானத்தில் ஒரு மரத்தடியில் தனிமையில் தன்னை ஒதுக்கி கொண்டு வாழ்கிறார் வச்சுங்களேன். ஒரு அமைதியான ஒரு வாழ்வு, ஒரு தியான வாழ்வு வச்சுங்களேன். அப்போ ஒருத்தர் போய் கேட்குறார், என்னங்க ஐயா எப்படி இருக்கீங்க, ஒரே தனிமையில் இருக்கீங்களே, நல்லா இருக்கீங்களா? யார் சொன்னா? நான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னார். நீங்க நினைக்கிற நிறைய வச்சிருக்கீங்க? என்கிட்ட 2 கழுகுகள் இருக்கிறது, ஒரு பாம்பு இருக்கிறது, ஒரு கழுதை இருக்கிறது, ஒரு குரங்கு இருக்கிறது, ஒரு சிங்கம் இருக்கிறதுன்னார். இதுக்கெல்லாம் நான் பார்க்கணும், இதெல்லாம் நான் வழி நடத்தணும், இதெல்லாம் விட்டுட்டோம்னா அதெல்லாம் நம்மளை போட்டுரும். கேட்டவருக்கு ஒரே சந்தேகம். நான் சொன்ன முதல் வசனம், அவர் தனியாக இருந்தார், தனிமையில் இருந்தார். அங்கே ஒன்றும் பெரிய ஒரு மிருக காட்சி சாலையை வச்சு வழிநடத்த மாதிரி தெரியவே இல்லை. இவரு கேட்ட, என்னங்க ஐயா நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கழுகுன்றீங்க, குரங்குன்றீங்க, அப்புறம் வேற என்ன சொன்னேன், கழுதை இன்னீங்க, பாம்பு இன்னீங்க, அப்புறம் சிங்கம்லாம் இருக்கு, எங்க ஒன்றுமே காணவே அப்படின்னா. அதுவா, அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. 2 கழுகுகள் என்ன? 2 கழுகுகள் என்பது கண்கள். கழுகை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்க இறை கிடைக்கும் அப்படியே டக்குன்னு தூக்கிடும். பார்த்துருப்பீங்க, மேலதான் பறந்துட்டே இருக்கும். ஆனா இப்போ கீழே இருக்கிற அந்த மீனை அப்படியே அடிச்சுட்டு போகும் பாருங்க. அது கண் அவ்வளோ கூர்மையா இருக்குமா, அப்படியே பாந்து அலை சொல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதான். அவர் சொல்றாரு, என்னுடைய 2 கழுகுகள் தான் இந்த கண்கள். இந்த கண்கள் என்ன பண்ணுது, அப்படியே எங்க கண்ணு உங்களுக்கு தெரியல, கண்ணு தான் பெரிய பிரச்சனை தெரியும் நினைக்கிறேன். அவத்துக்கு காரணமே கண்ணு தான் சொல்றான். கண்கள் என்ன பண்ணுது, அப்படியே அங்க என்ன இருக்கு அப்படியே கவர்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கண்கள் என்ன கூர்மையாக அப்படியே அலைந்து கொடுக்குது. அதை நான் என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். பாம்பு, பற்கள் என்ற இந்த உங்க தெரியல, பாம்பு உள்ளதான், நாக்கு உள்ள இருக்கு. ஆனா என்ன பண்ணுது, சில நேரங்கள் என்ன அறியாம இந்த பாம்பு அடிக்கடி வெளியே அடுத்தவரை கடித்து குதறி விடுகிறது. அந்த விஷத்தன்மையுடைய வார்த்தைகளை பேசி அதை மற்றவங்களை காயப்படுத்தி விடுகிறது. ஆகவே இந்த பாம்பு என்ற இந்த நாக்கை கூட நான் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதுல அதிகமாக நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொன்னாராம். குரங்கு மனம்,
மனம் இருக்குங்களாங்க, குரங்கு புறத்தில் உட்கார பார்த்துப்பேன். இங்கேருந்து அங்கே தாவின்னு, அங்கேருந்து இங்கே தாவின்னு, சொரஞ்சிக்கின்னு, நோண்டிக்கின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த குரங்கு கூட என்ன பண்ணுமா, அலை பாய்ந்து கொண்டு, என் மனசு கூட பார்த்தீங்கன்னா சின்னத்தில் அலை பாய்ந்து கொண்டு இருக்கு. அதில் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், எங்கே என்ன போகுது, அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு இந்த மனதை நான் என்ன பண்ணோம், நிரந்தர என்னது ஒழுங்கான முறையில் வழி நடத்த முயற்சிக்க வேண்டும். கழுதைன்னா கழுதை தான் இந்த உடம்பு நல்லா துண்டு கழுதை என்ன பண்ணும், பழகாம கழுதை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. கழுதை தலை அடி நல்லா மூவ் பண்ண மெதுவாக போகும். இந்த உடம்பை நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு வச்சு சில பேர் ஏந்துக்கவும் முடியல, உட்கார முடியல, நடக்கவும் முடியல, இருங்க போகலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. சில பேர் சிரிப்பாக தான் இருக்கும். ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல், ஒரு வேகம் இல்லாமல் இந்த உடம்பு என்ன பண்ணும், சோம்பேறித்தனமாக அப்படியே அமைதியாக துண்ணுட்டு சோம்பேறித்தனம் தூங்கிட்டு இருக்க மாதிரி இந்த உடம்பு என்ன பண்ணும், சாப்பிட இந்த கழுதை, என்கிட்ட இருக்க கழுதை சில நேரத்தில் வேலையை செய்ய மாட்டேந்து. அப்போ அது அப்பப்போ நான் உசுப்பி விட்டு இந்த வேலை செய்வதற்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னாராம். கடைசியாக சிங்கம் இருக்கா இல்லையா மனுஷங்கிட்ட, இதயத்தை சொல்ல, சிங்கம் என்பது கர்ஜிக்கும் போல, எப்போ யாரை கவலாம் என்ன பண்ணலாம் என்பதில் கர்ஜிக்கும் சிங்கம் போல அணைந்து கொண்டு இருக்கான் சாத்தான் வசனம் சொல்லும். அது மாதிரி அவர் சொல்றாரு, இந்த சிங்கம் கூட பள்ளத்தில் என்ன பண்ணுது, அப்படியே யாரை போட்டு தள்ளலாம், எதை அபகரிக்கலாம், யார்கிட்ட எதை சுருட்டலாம் அப்படின்ற எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சிங்கத்துடைய வாயை கட்டணும், அதற்காக முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படி சொன்னாராம். ஈஸ்வரிய பிரியமானோட நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குள்ளும் இருக்கிறது தான். நான் சொன்ன மனிதனாக வாழ்வதே மிகப்பெரிய சவால். ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகளை போல், என்ன மனுஷனா மிருகமடாயவன் மிருகம் மாதிரி நடந்துக்கிறாங்க, பேசுகிறவன் செயல்பாடுகள் நிறைய நேரங்களில் உலகம் நடக்கிற நிகழ்ச்சி நம்ம தான் மனிதர்கள் மனித தன்மை அற்று மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழல். இன்னும் நம்ம நிறைய இன்னொரு பக்கம் பார்த்தா சில பேர் தெய்வத்தை போல கடவுளை எங்கே பார்க்குறேன், உன்னில பார்க்குறேன், அவங்க செய்கிற அற்புதமான அரும்பேர் அன்பு செயல்கள்லாம் இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகும்போது இன்னைக்கு மனிதர்கள் மனிதனாக இருப்பது, தெய்வமாக மாறுவது, அஃப்கோர்ஸ் விலங்குகளை போல அப்பப்போ நம்ம இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க இந்த மூணு விஷயத்துல ரெண்டு நம்ம வாழ்வதற்கான அந்த சொல்ல மாதிரி அதற்கான ஒரு விடிவு தான், ஒரு முடிவு தான், ஒரு விடை தான் நாம் கேட்ட இன்றைய அற்புதமான வாசங்கள். ரொம்ப அழகாக ஒரே ஒரு 3 கருத்தை சொல்லி இந்த மறைவுரை முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ்லாம் நம்ம சொல்றாங்க. நேற்று எனக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. இந்த குழந்தைங்களாம் ஒரு டாய்ஸ் பிடிக்கும், ஒல்லியா இருக்கும். என்ன அந்த பொம்மை பேரு, பாபி கேர்ள். பாபி கேர்ளுக்கு நேற்று என்னதுமாச்சான், சுகர் வந்துச்சான். ஆமா, நேற்று போட்டுருந்தாங்க பாபி கேர்ள். அதுவே இப்படிதான் இருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரே சிரிப்பாச்சுன்னா, பாபி கேர்ளுக்கு சுகர் வந்துச்சா? இல்லை, சுகர் வந்தால் தான் பாபி கேர்ள் எலும்பு தோலுமாயிடல, தெரியல, உடம்பு இலைக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாபி கேர்ளுக்கே சுகர் வந்துச்சான். ஒரு 3 விதமான ஒரு பொம்மைகளை பற்றி சிந்திக்கலாம். முதல் பொம்மை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் பொம்மை எப்படின்னா பஞ்சு பொம்மை. ஒரு பொம்மை வச்சுங்க, அது பொம்மையை சுற்றி நிறைய பஞ்சு வச்சுட்டீங்க, பஞ்சு பொம்மை. இரண்டாவது பொம்மை மரக்கட்டை பொம்மை. மூன்றாவது பொம்மை சர்க்கரை உருவாக்கப்பட்ட பொம்மை. இப்போ 3 வச்சா முதல் விஷயத்த இப்போ பஞ்சு பொம்மையை தண்ணில் போட்டு அது என்ன பண்ணும், தண்ணியை உறிஞ்சிடும், ஃபுல்லாக அதை சக் பண்ணிடும், பார்த்துப்பீங்களா, உறிஞ்சிடும். இரண்டாவது பொம்மை மரக்கட்டு பொம்மை இப்போ தண்ணில் போட என்ன ஆகும், அப்படி தான் இருக்கும், மிதக்கலாம், உள்ளே போய் தான் உள்ளே போயிடும். சரி, மிதக்கம் அப்படி தான் உள்ளே போயிடும், அது ஒன்றுமே பண்ணாது, அது மரக்கட்டலை, அப்படியே போயிடும். மூன்றாவது பொம்மை சர்க்கரை பொம்மை என்ன பண்ணும், கரைந்து அந்த தண்ணீரையே என்ன பண்ணும், இனிப்புள்ள சுவையுள்ள ஒரு தண்ணீராக இணைக்குமா. இப்போ நான் கூட சொன்ன மனிதர்கள் ஆகிய நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? மரக்கட்டையை போல, பஞ்சு பொம்மையை போல, சர்க்கரை பொம்மையை போல வாழ்கிறோமா அப்படி என்பதற்கான விடைதான் என்னுடைய நற்செய்தி வாசகம். நான் 3 பிரிவாக இந்த நற்செய்தியை பிரித்திருக்கிறேன். முதல் 3 விதமான கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த கதை நம்ம பல முறை கேட்டிருக்கோம். எரிக்கோவை நோக்கி, எருசலேமிலிருந்து எரிக்கோ நோக்கி ஒருத்தர் போறார். எரிக்கோ என்பது என்ன அப்படின்னா, அந்த பக்கம் சொல்லுவாங்க, அந்த பக்கம் அந்த இந்த பக்கம் மதுரவா எல்லாம் முதல்ல ஃபாதர் அந்த காலத்து 20 வருஷம் 30 வருஷம் போகவே முடியாது ஃபாதர், ஒரே இருட்டா இருக்கும், எல்லாம் சாராயம் காசுமானுங்க, அடிச்சு போட்டுருவானுங்க, ஐயோ திருட்டு பசங்க ஃபாதர் அப்படிலாம் சொன்னவங்களாம் இங்கே இருக்கீங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், உலகம் மாறி போச்சு, எங்கே இருட்டே இல்லை, எல்லாம் மாறி போன ஒரு காலத்திற்கு. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்த எரிக்கோ என்ற பகுதியை பற்றி சொல்கிறோம். வீட்டில் என்ன சொல்கிறாங்க, திருடர்கள்
அதிகமாக நடமாற இடம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் நிறைய பேர் இந்த காசு பணத்தெல்லாம் எடுத்துன்னு போகிறது, மதியான விஷயங்கள்லாம் மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த பக்கம் ஒருத்தன் போகிறான், அவனை வந்து திருடர்கள் அடித்து குற்றுகிறான், கொலைவிறான், போட்டு போட்டாங்க. இதான் வந்து நற்செய்தியினுடைய சுருக்கம். அப்போ முதல் பகுதியை நான் எடுத்துக்கொண்டது என்னன்னா, திருடர்களுடைய மனநிலை. அந்த பக்கம் ஒருத்தன் போகிறான், இப்போ வசதியான நகை போட்டு போகிறான், பசங்க கழுத்தில் இந்த நகையெல்லாம் திருடுறாங்க. இன்னைக்கு வீடுகளில் இன்னைக்கு கொள்ளையெடுக்கிற காட்சிகள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு மனிதர்களாக நாம கூட பார்த்தோம் அப்படின்னா, அந்த நான் சொன்ன முதல் அந்த பஞ்சு பொம்மை வந்து எங்கே வருதுன்னா, இந்த திருடர்களுடைய மனநிலை. திருடர்கள் வச்சுப்போமே, நாம திருடர்கள் இல்லை, நான் தப்பா இருந்துச்சுங்க, நாம திருடர்கள் இல்லை, திருடருடைய மனநிலையை சொல்ல வரேன். எப்படி அந்த பஞ்சு பொம்மை என்ன பண்ணுது, தண்ணியில போட்ட பிற்பாடு அது என்ன பண்ணுது, தண்ணியில எல்லாம் அப்படியே இழுத்து கொடுக்குற, உறிஞ்சி கொடுக்குற, சக் பண்ணிக்கிறது. ரொம்ப அழகாய் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க, என்னுடையது எல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. ஒரு சுரண்டல் மனநிலை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அபகரிக்கிறாங்க. பக்கம் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ காலியான இடம் இருந்துச்சுன்னா போதுமா, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, ஆனால் 2-3 நாள் பார்ப்பாங்களாம், 1 மாதம் பார்ப்பாங்க, 2 மாதம் பார்ப்பாங்களாம், அந்த இடத்துக்கு அவங்களே பட்டா போட்டு வித்துருவாங்க. நீங்கள் வரத்துக்குள்ளே பார்த்தா அந்த இடம் உங்களுக்கு தான் இருக்காது. ஏன் சொல்ல, நீங்கள் அமெரிக்கா இருக்கீங்க, அவன் பார்ப்பான் இந்த மதுரை வேலை 1.5 லட்சம் 1.5 கோடி போகுது, எவனோ ஒருத்தன் செத்து போயினா அந்த இடம் காஞ்சி போய்க்குது, அது நிறைய குப்பை கொட்டியிருக்காங்க, யாரும் கண்டுக்கல அப்படின்னா அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அபகரிக்கிற மனநிலை. திருடர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. இன்னைக்கு நிறைய பேருக்கு போதும் என்ற மன, எவ்வளோ அடைக்கலாம், எவ்வளோ திருடலாம். எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. பேப்பர்லாம் படித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நில அளவு சர்வையர் அளக்கிறதுக்கு 13,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த அம்மா குடி தண்ணீருக்காக 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஏன் சொல்லுங்க, 13,000 லஞ்சம் வாங்க தப்பு, 13,000 5,000 பெரிய விஷயமா? அந்த பக்கம் 5C 2C அதெல்லாம் சியில் போயிட்டு இருக்கு, போட்டியா போகுது. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல, சும்மா பேச்சுக்கு அவங்க அவங்க வாங்கினாங்க, இவங்க வாங்கினாங்க, 5,000 10,000 வாங்கினவங்களை வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டு. அப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகம், நீங்களும் நானும் கூட அதில் வந்துடலாம் நினைக்கிறேன். சரி, நம்ம கூட இன்னும் 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 நம்மகிட்ட ஒரு நிறையவே இல்லை. இதான் இந்த திருடர்கள் மனநிலை. எங்கெங்கெல்லாம் இப்போ கை விட்டு லஞ்சம், எந்த வகையெல்லாம் தப்பான வகையெல்லாம் நீ சம்பாதிக்கலாம், நிறைய பேர் மாட்டிட்டு முடிக்கிறான். நேற்று கூட ஒரு மாதத்து இந்த பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல, விழுப்புரம் பக்கத்தில் ஸ்டெல்லா அவங்க பேர், 3 குழந்தை. இந்த ஸ்டாக் ஸ்கேம்லாம் சொல்கிறாங்களே, இந்த நிறைய பணம், எந்த ரம்மி, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வருது, ஆன்லைன் ரம்மி, 2 லட்சம் போட்டிருக்காங்க. போட்ட அப்படின்னு பைசா போயிடுச்சு, 2 லட்சம். சாதாரண பெண்மணி யாரோ ஆசை காட்டியிருக்காமல், நீங்கள் போடு, உனக்கு அப்படியே கொட்டோன்னு கொட்டுச்சு, பொட்டுன்னு போயிட்டாங்க, தற்கொலை செய்து செத்துட்டாங்க, 3 பிள்ளைகள். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாசிக்கும் போது நம்ம மனது என்னன்னா, ஏன் எனக்கு இந்த ஒரு நிலை, ஏன் நம்ம திருடர்கள் மனநிலை, ஏங்க பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், இன்னும் அபகரிக்கணும், அடித்து உதைக்கணும், இன்னும் எல்லாத்தையும் வாங்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் புரிஞ்சணும். இதுதான் விவிலியத்தோட 1 அரசராம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்குன்னா, அங்கே இசபேல் அப்படி ஒரு அரசி இருப்பான், நாபோத் ஒருத்தன் சின்னதா ஒரு இடம் வச்சிருப்பான், அந்த இடம் எனக்கு வேணும் என்று சொல்லி அவனை போட்டு தள்ளுவான். அதுக்கப்புறம் சாவு எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து அந்த புத்தகத்தில் மிக அழகாய்வார். நீங்கள் நான் கூட யோசிப்பாங்க, எனக்கு உங்களுக்குமா நமக்கா மனிதர்களாக வாழ்ற நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. மேபி எனக்கு அபகரிக்குன்னா வெறுமனே பணம் மட்டும் இல்லை, நிறைய புகழ், அந்த என்ன பேர், நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அவனை எல்லாரும் புகழ்ந்து தள்ளணும், என்னை புகழ்ந்து பேசணும், என்னை மரியாதை கொடுக்கணும், இதுக்காகவே நிறைய விஷயம் நம்ம செய்வதற்கு தயாராக இருக்கு. அப்போ முதல் நிலையில உன்னுடையது என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. 2வது பாருங்க, ரொம்ப அழகான 2 பேரை பார்க்குறோம். ஒரு குருவும் ஒரு லேவியும் அடிபட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் போறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவங்க 2 பேருமே விலகி சென்றாங்க. ரோட்ல நிறைய பேர் அடிபடுறாங்க. எத்தனை பேர் நின்று பார்த்துட்டு போறோம் பாருங்க. நமக்கு எங்கங்க வேலை இருக்கு, நம்ம வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், நம்மளை உள்ள சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த பூசையில் பார்க்கும்போது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தீங்க. டிஎன்பிசி எக்ஸாம் நேற்று கேள்விப்பட்டீங்களா? நேற்று டிஎன்பிசி எத்தனை பேர் வெளியே நிற்க வச்சாங்க தெரியுமா உங்களுக்குலாம்? எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷம். நீங்கள் அந்த 1 நிமிஷம் கேட்ட மூட்டான், முடிஞ்சிச்சு உன் கதை, கிளம்பு.
எவ்வளோ நாள் அவங்க தயார் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பார்த்தேன். எத்தனை பேர் கத்துறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரை வந்து இது எக்ஸாம் எழுத விடல. அப்போ நான் யோசிச்சு கொடுத்தேன், கோச்சு கூட நீங்கள் கூட நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போனால் நமக்கு நேரம் முக்கியம். ஆனால் பூசை அது போகலாம், முதல் மாதம் முடியட்டும், 2ஆம் மாதம் பிரசங்கமே முடியட்டும், அதுக்கப்புறம் போகலாம் என்ற எண்ணங்கள் நமக்கு இங்கே இருந்து கொண்டிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா லேவியும் குருவும் தப்பு என்ன? உன்னுடையது எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. புரியுதா? எந்து உந்து தமிழ்ல லோக்கல்ல பேசினா. இங்க நம்ம இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம். பக்கத்து வீட்டுல ஒரு சாவு, இந்த வீட்டுல ஒரு கல்யாணம், அல்ல அதே வீட்டுல கல்யாணம், அதே வீட்டுல சாவு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுல சாவுனா போய் என்னங்க இறந்துட்டாங்களா கேட்போம். கல்யாணம் கூப்பிடலாம் பரவாயில்ல, அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க, அந்த பாட்டெல்லாம் போடுறாங்க, நிறைய பேர் வந்து. இன்னைக்கு என்னதம்மா நம்முடைய எண்ணங்கள் ஒரே தான். கல்யாணம் வீட்லேயும் ஒரே மாதிரி இருப்போம். இன்னைக்கு அந்த இறந்த வீட்லேயும் நம்ம ஒரே மாதிரி. இன்னைக்கு சொல்கிறோம், இன்னைக்கு என்ன பிரச்சனை? கண்டு கொள்ளாமை. இன்னைக்கு உலகம் வந்து இன்னைக்கு அப்படிதான் போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம். எல்லாருமே நீ என்ன கண்டுக்காத, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன். நீ இப்போ அப்படித்தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ அந்த வீடுகள்லாம் சந்திக்கும் போது, ஒரு வீடு இங்கே இருக்குது, நான் போய் இந்த பிரிகேட் தப்பாக இருந்துச்சு, யாரும் சொல்ல, எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் எங்கோ பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஜலூன்னு இருக்கு, ஹோட்டலு தான், ஒரு ஈக்காக்கெல்லாம் இல்லை, அவன் கதவும். எனக்கு பயம், எப்படா ஒரு வீடு மாடுறோம், அவ்வளோ பெரிய வீடு, பிரிகேட் இந்த பின்னாடி பக்கம் தான், அந்த கூவத்துக்கு பின்னாடி பக்கம், அவ்வளோ பெரிய வீடு. ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர அமைதி, ஒரு ஈக்காக்கா இல்லை, அவன் கதவு மாதிரி, பெரிய வீடுகள், வசதிகள். இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், யாரையும் பற்றி கண்டுக்கவே இல்லை. பக்கத்து ஊர்ல இருக்காரா செத்தாரா, அவங்க என்ன ஆச்சு, எனக்கு தேவையில்லாத விஷயம், நீ எனக்கு கண்டுக்காத, நான் ஒன்று. ஆனால் எல்லாரும் அந்த வீட்டில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த நிலைமை யோசிக்கும்போது இன்னைக்கு இங்கே நம்ம பண்றது தான் என்னுடையது எனக்கு இதுக்கு முக்கியம், உன்னுடையது. நான் உன்னை தலையில் இல்லை, நீ என் தலையில், நீ அவனை தலையிட மாட்டேன். இது பிரச்சனை, மிகப்பெரிய தப்புங்க. நம்ம அப்படி வாழவே முடியாது. நம்ம 4 பேரோடு வாழணுங்க. இப்போ நல்லது கெட்டதுக்கு 4 பேர் கேட்க வேணா, பார்த்துரும்னாச்சு, எப்படி இருக்கீங்க, நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு போறீங்க வச்சுங்க, அழகாயும் சொல்வாரு, நம்ம செத்து போனா தூக்குறதுக்கு என்ன வேணுமா, 4 பேரா நீங்க சம்பாதிக்கணும். இப்ப இந்த கண்டுக்குள்ளாத தன்மை என்னென்னமாமோ, பல நேரங்களில் நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்வில் நிறைய முறிவுகள், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சாப்பிட்டோம், நம்ம ஜாலியாக அந்த முடிஞ்சிச்சு, உங்க கதை ஒன்று முடிஞ்சு, நீங்க உன்னெல்லாம் செத்து போனா உங்களை பத்தி ஒரு டேஷும் உங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இங்க பாருங்களேன், இந்த லேவியும் அந்த குருவும் தப்பாக தான். ஒருத்தன் குற்றுயிராக இருக்கான், அடிபடுகிறான், போய் உன்னால வந்து நீ எதுவும் விசாரிக்க வேணாம், உதவி செய்வதற்காக கொஞ்சம் அவன் விலகி சென்றான். மசனம் விலகாய் இடத்துக்கு வந்தபோது அந்த மறுபக்கமாக நமக்கு தேவையே இல்லைங்க. இப்போ எத்தனை ஆக்சிடென்ட் நீங்க பாருங்களேன். இப்போ நீங்க பேப்பர்லாம் படிச்சீங்கன்னா அடிக்கடி தமிழகத்துல வந்து எல்லாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி நிறைய பேர் ஒழுங்கா பண்ணி எவ்வளோ பேர் செத்து போறாங்க. அப்புறம் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த அடிப்பட்டுன்னு ஒரு 50 பேர் வந்துடுவாங்க பாருங்களேன். நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதுதான் எனக்கு யாரோ எவரோ அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்புது, ஆம்புலன்ஸ் அனுப்புறது, அவங்களை என்ன காப்பாற்றலாம் என்பதுக்கான ஏன் அவங்க பண்ணதான் எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது இல்லையே. இதுதான் மனித நேயம். இதுதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம பண்றதே இல்லை. அவே நீ நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம சொன்ன மாதிரி 2வது மனநிலை. நீங்களும் நானும் கூட அதில் இருப்போம். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காதவங்க அவன் நம்மளை கண்டுக்கல, நானும் கண்டுக்கல, எல்லாம் ஒரே ஊருக்காக தான், இந்த ஊரில் தான் இருப்பான், இதே பொங்கல் தான் இருப்பான், பக்கத்து ஒரே ஃபிளாட் தான் இருப்பான். அவர் யாரு, நான் மதுரை வாயில் தான், நீ அப்படியா அதே சனி சர்ச், ஆமா நானும் அப்படிதான் அந்த தான் போறேன், நான் பார்த்தே இல்லையே, நானும் உன்னை பார்த்தே இல்லை. இதுதான் வாழ் 10 வருஷமா எங்க குடும்பம் தெரிவிக்கான். அப்படி வாழ்வில் பல நேரங்கள்ல நீங்களும் நானும் கூட அந்த லேவியனை போல, அந்த குருவை போல விலகி சொல்கிறோம். அடுத்தவரை பற்றி கண்டு கொள்ளாமலே வாழ்ந்து விடுகிறோம். 3வது மனநிலை பார்த்தீங்கன்னா, என்னுடையது எல்லாம் உன்னுடையது, என்னுடையது எல்லாம் உன்னுடையது, உன்னுடையதும் உன்னுடையது. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எல்லாமே என்னதான், என்னுடையதும் உன்னுடையது, உனக்கு நான் கொடுத்துறேன், உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதையும் உன்னுடையது. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க பாருங்க, இது வந்து அவுட் ஆஃப் தி வே, என்னுடைய இதை விட்டு நான் கீழே போறேன், யாருக்காவது உதவி. இப்போ நீங்க பார்ப்பீங்க சில நேரத்தில் நான் பங்குல கூட பார்த்துருக்கேன், என் பேரு பார்க்குற அன்பிய பொறுப்பாலாம் இருக்க மாட்டான், ஆனால் ஏதாவது உதவி நான் டக்குன்னு ஓடி போகுது, சேரத்துக்கு போடுறது, அதை கிளீன் பண்றது. நீங்க ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க, நீங்க வேலை செய்யறதுல சில பேர் வந்து வித்தியாசமா இருப்பாங்களே, அவங்க மதிக்கணும், அவங்கள பேத்தி பேரை சொல்லணும் என்பதுக்கெல்லாம் கிடையாது.
அங்க உதவி தேவைப்படுது. அங்க நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் அப்படி வாழக்கூடியவர்களாக தான் நல்ல சமாரியன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கருத்து சொல்றாங்க. அடிபட்டு கிடந்த ஒரு யூதன் அடிபட்டு கிடக்குறான். ஒரு குருவும் ஒரு லேவியனும் யூதன். ஆனா நீங்க சொன்னீங்க இன்னைக்கு இனம் ஜாதி மதம்லாம் அது எல்லாம் கண்டுக்கல. ஏன் ஒரு புறவினத்தான். சமாரி என்பது ஒரு புறவினத்தான். தொடவே கூடாது, தீட்டு ஆக்சுவலா. ஆனா பாருங்களேன், அவன் இறங்கி அவனுக்கு என்ன பண்றான்? மருந்து போடுறான், அவன் மீது பரிவு கொள்கிறான், தன்னிடமிருந்து அந்த திராட்சரசனம் போட்டு கட்டி அவனை மருத்துவமனை கொண்டு போய் விட்டு தன்னிடமிருந்த தனாரத்தை கொடுத்துட்டு வச்சுக்கிங்க, நாளைக்கு மீண்டுமாக நான் பார்க்கிறேன் சொல்லிட்டு போறான். பாருங்களேன், இங்கதான் இன்னைக்கு நம்ம கூட சில நேரங்கள்ல இந்த ஒரு மனநிலை, பரிவு மனநிலை. இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இருக்கோம் நிறைய பேர் இங்க இருப்பீங்க. சில பேர் உதவி என்றால் நிச்சயமா என்னால் முடியல, பட் நான் ட்ரை பண்ணி எதாவது பண்றேன். வேற எங்கேயாவது ஏதாவது அவசிய தேவை என்றால் நீங்க பாத்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறாங்க. இங்கிலாந்து நாட்டில் 1952ஆம் ஆண்டு வேறா அப்படி ஒரு குருவானவர் இருந்தார். அந்த குருவானவர் ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு அடக்க சடங்கு போறார். நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். இந்த குட் சமாரிட்டன் ஒரு இயக்கம் எப்படி உலகம் முழுவதும் பரவி என்பதற்கான ஒரு சின்ன நிகழ்வு. பாருக்கும் போது போறார். அப்ப கேள்விப்படுறார், இந்த பொண்ணுக்கு இப்ப நிறைய பசங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல, வெளியே சொல்றதே இல்லைல்ல. அதெல்லாம் என்ன பண்றா, அவளுக்கு ஏதோ மனசுல நிறைய பிரச்சனை, சொல்வதற்கு முடியாம அவ தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறான். அவன் அவருடைய கடைசி அந்த நிகழ்வுலாம் முடிச்சு கன்றையெல்லாம் போயிட்டு வருகிறா. இந்த ஃபாதர் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த பொண்ணுகிட்ட யாராவது பேசி இருந்தாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பொண்ணு யாராவது காப்பாத்திருக்க முடியல. ஆகவே உடனடியாக என்ன பண்றார், அப்போ 1952 இங்கிலாந்துல தன்னோட ஒரே ஒரு செல்போன்ல இல்லை, ஒரு ஃபோனை வச்சுக்கிறார். ஆகவே இப்படி ஒரு பத்திரிக்கை சின்ன ஒரு இது கொடுக்குறான். அது இந்த நான் பேரை சொல்ல, என் பேரு ஆண்ட்ரூ, நான் இந்த பங்குல இருக்கேன், என்னுடைய ஃபோன் உங்களில் யாருக்காவது ஏதாவது ஆலோசனை இதை மனசை விட்டு பேசணும் அப்படின்னா தயவு செய்து ப்ளீஸ் அப்ரோச் மீ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோட்டு போட்டு ஒரு பத்திரிக்கையில ஆட் கொடுக்குறார். அவர் போட்ட உடனே நீங்க பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்ச்சி, ஒரு வாரத்துல 27 பேர் ஃபோன் பேசுறாங்க. பல விஷயம், இப்போ குடும்ப பாரம், கடன் தொல்லை, அல்லது வீட்டுக்கு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, முதுமை, அல்லது எனக்கு காதல் தோல்வி, இப்படி என்று நிறைய பேர் பேசுறாங்க. ஆகவே முதல் வாரம் 20 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள எக்கச்சக்கமான பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அவரை பார்க்கவே வந்துட்டாங்க. இப்ப சில பேர் எல்லாம் போன்ல பேச நேரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபாதர் இருக்காரு, பார்த்தா கியூ வெளியே நிக்குது. உங்களுக்கு தெரியல, இப்போ சில அப்பாயின்மெண்ட் வாய்ப்பாங்க, வெளியே நிக்குது. ஃபாதர்கிட்ட பேசுற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஃபாதர் ஒரு ஆள்கிட்ட 10 நிமிஷம் முடியல டைம் எடுத்து பேசி கொண்டு இருக்கா. வெளியில பல பிரச்சனை வந்தவங்க அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எங்க வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை. 2 பேரும் ஒருத்தர் பேசி ஃபாதர்கிட்ட போவே இல்லை. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆறுதலை பெற்று வெளியே போயிடும். அப்பதான் இந்த குட் சமாரிட்டன் அப்படி ஒரு இயக்கமே துவங்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதுமாக யாருக்கெல்லாம் பணம் மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி பணம் உதவி செய்யறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் யார்கிட்ட பேசணும் தெரியல, யாரும் எனக்கு ஆறுதல் கொடுப்பா தெரியல, மனசை விட்டு கொஞ்சம் பேசணும், யாராவது எனக்கு காது கொடுத்து கேட்பாங்களா, என் கஷ்டத்துக்கு யாருக்காவது டைம் கொடுப்பாங்களா, அப்படி ஏகுறான் பார்த்தீங்களா. அவங்களுடைய வேலை தான் இன்னைக்கு குட் சமாரி. அவன் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த அற்புதமான வசனம், இவனோட கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்ய ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. டெய்லி பூசை பார்க்குறது, நன்மை வாங்குறது, பைபிள் படிக்கிறது, ஜோமான சொல்லுது. ஆனா அதை செயல்ல காட்டணும். ரொம்ப அழகாக சொல்றார், கையிலும் இதயத்திலும் வாயிலும் இதயத்திலும். வசனம் அழகாக முதல் மாசம் சொல்றாரு மோசே, இதயத்திலும் வாயிலும் வச்சுக்கோ இறை வார்த்தை என்றார். ஆனா ஏசு இங்க ரொம்ப அழகா ட்விஸ்ட் கொடுக்குறார், அதை கையில செயல்களை வெளிக்காட்டுங்க என்ற. நீங்களும் நானும் கூட ஒரு நல்ல சமாளினா. பண உதவி மட்டும் நான் சொல்லவே இல்லைங்க, நான் சொன்ன ஒரு ஃபோன் கால் நிறைய பேருடைய வாழ்வையை மாற்றும். ஏங்கி கொண்டிருப்பாங்க. நீங்க பேச இந்த பேச்சு எப்படி நல்லா இருக்கீங்களா, நான் நீ சொன்ன தப்ப குட் மார்னிங், ஒரு குட் மார்னிங்கே எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கு. நம்ம வாழ சோசியல் மீடியா சமூக தொடர்பு சாதனங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாரற்றே கிடக்குறாங்க, கவனிப்பற்று இருக்காங்க, கண்டுகொள்ளாமலே இன்னைக்கு எத்தனை பேர் இறந்து போய் கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஒரு நல்ல சமாளினாங்க. யாரா இருந்தா எனக்கு என்னங்க, விட்டு போங்க. இந்த எதிர் வீட்டில் இப்போ முன்னாடி தாத்தா பார்த்து, தாத்தா நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கி தருவா, கொடுங்க, கடைக்கு தான் போறேன், அந்த பால் வாங்கி தட்டுமா,
ஏங்க இதுல என்ன நம்ம குறைஞ்சி போயிட போறோம் சொல்லுங்க. இதுதான் இல்லைங்க. இன்னைக்கு நான் யோசிச்சு பாரு, இன்னைக்கு பெரிய கடவுள் வந்து அன்பு வந்து வார்த்தையில இல்ல, வாழ்க்கையில. இதுதான் வந்து நல்ல சமாரியன் செய்திங்க. ஆண்டவர் சொல்வா, நீரும் போய் அவ்வாறே செய்யும். நீரும் போய் அவன் என்ன பண்றான்? இரக்கம் காட்டினான். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்டி நல்ல சமயடைய வாழ அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரை போல ஆண்டவர் இயேசு பரிவுள்ளம் கொண்டவராக தேவியில் உணர்வோருக்கு ஓடி சென்று உதவக்கூடிய மனிதராக, தெய்வமாக அவள் தன் வாழ்வை வாழ்ந்திருக்கிறார். அப்படியான ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வதற்கான அருளை நாம் பெற நம்முடைய வேண்டுதல்களை, தேவைகளை அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது அன்பு பணியை செய்வதற்கு நீ தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் உமது அளவில்லாத அன்பை சுவைத்து காலத்திற்கேற்ப கருத்தாய் பணிபுரிந்திட தேவையான ஞானத்தை கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல சமாரியராக இருந்து எம்மை காக்கும் ஆண்டவரே, நாங்கள் உடன் வாழும் சகோதர சகோதரிகளின் தேவையை அறிந்து உதவி செய்திடவும் மற்றவர்களின் காயத்திற்கு மருந்தாகிடவும் தேவையான நல்ல மனத்தை எமக்கு தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே, என் நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவை அறிந்து கொடுக்கும் நல்ல ஆயராக வாழ்ந்திட தேவையான நல் மனத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, அனைத்து குழந்தைகளும் பகிர்ந்து வாழ்வதிலும் குறிப்பறிந்து உதவி செய்வதிலும் அன்பாக பழகுவதிலும் வளர தேவையான வரங்களை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நான் சொன்ன அந்த 3 பொம்மைகள் தான் அந்த பஞ்சு பொம்மை எப்படி உறிஞ்சுகிற சுரண்டல் மனநிலை உள்ளவு மனநிலை. அந்த மரக்கட்ட பொம்மை போல பல நேரங்களில் அப்படியே கிடக்கும், யாரையும் எதை பற்றி கண்டு கொள்ளாத மனநிலை. இந்த சர்க்கரை பொம்மை தன்னை கரைத்து கொண்டு அடுத்தவருக்கு சுவை ஊட்டுகிற மனநிலை. நாம் இந்த 3 மனநிலை எங்கே இருக்கிறோம்?
நீங்க இந்த நல்ல சம்மாரி ஓமையை சிந்தித்திருக்கிறோம். நாம் கூட பரிவுள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, உதவக்கூடியவர்களாக மாற அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம். ஒரு வார்த்தைகள் வழியாக எங்களுடைய மன வைத்துக் கொண்டிருப்பவரை நாங்கள் வார்த்தைகளை கேட்பவர்களாக அல்லாமல் அதன்படி செயல்படுகின்றவர்களாக மாற எங்களுக்கு அருள் புரிவதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வும் காணிக்கை பாடு. நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாம்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையால புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றளிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலே உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பது மட்டுமன்று, இப்பொழுது நிலைவாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். உயரடிலும் ஆவியாரி முதல் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்று உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாமி நின்று உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்கடித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைகளுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரோ விருதை அருதி பின்பு கனத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டிருமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். புதிய நாளுக்காக நன்றி சொல்வோம். நாளை காண்பது கூறிய அருடைய ஆண்டு நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள்கர நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்றார். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மிக அத்தனை பேருக்காம், நம்முடைய ஜபூதிகள் கேட்ட யாவருக்காம், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காம், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜபிக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகும் என்றார். இயேசு நல்ல சமாரியராக
தன் வாழ்நாள் முழுவதுமாக வாழ்ந்து காட்டியவர். ஆகவேதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நல்ல சமாரர்களைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் செய்கிற சின்ன சின்ன அன்பு செயல்கள், அடுத்த மீது கொட்டுகிற அக்கறை, பரிவு, இரக்கம், இதெல்லாம் நல்ல சமாரியனாக வாழ்வதற்கான அற்புதமான செயல்பாடுகள். ஆகவே ஆண்டவரை மட்டுமே அன்பு செய்கிறோம் என்று சொல்லி நம்ம ஏமாற்றிக் கொள்ளாமல், ஆண்டவரின் அன்பை ஏழையின் சிரிப்பில இறைவனை காண வேண்டும் என்று சொல்வது போல நம்மால் முடிந்த அளவு அன்பை பகிர்வோம், கரங்களை விரிப்போம், உதவுகிற உள்ளத்தை வளர்ப்போம். அப்படியான அருளை வேண்டுவோம். உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகவுடைய நேற்று அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான் புனிதமிக்க மரியாள், ஆரோக்கி என்னை அவருடைய கணவரான் புனித யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோணியார், புனித திருத்துதர்கள் தோமா, தெரேசா, அல்போன்சா, தீவ சகாயம், இவ்வுலகிலே முக உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வார்த்தையால் அல்ல, தன் வாழ்வாழ் வாழ்ந்து காட்டியதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்கள் விரிப்போம், கண்களை மூடுவோம். அவர் கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீன்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே குளிமிருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தை, நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பை, சுகத்தையும், நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகரின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தால் எல்லாவிதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்துண்டு விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. சொன்ன இன்னைக்கு மனிதனாக வாழ்வதே மிகப்பெரிய சவால். மனிதன் என்பவன் தெய்வமாக மாறலாம். அங்கதான் இயேசு மனிதனாக தெய்வமாக மாறினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த அன்பு செயல்கள் செய்கிற போது, நல்ல சமாரியர்களாக மாறுகிற போது, நாமும் கூட பிறருக்கு தெய்வமாக மாறக்கூடிய
வலிமை ஆற்றலை பெற இயேசு தாமே தன்னை விருந்தாய் படைக்கிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இறைவன்
காலத்துடைய 15வது ஞாயிறு, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பணவெந்தர் ஆயர் நினைவு, 16ஆம் தேதி கார்மேல் மலை புனித கன்னிமரியாவுடைய நினைவு. இன்று இந்த 2வது திருப்படி முடிதலும் பங்கு பெறி மற்ற அன்பிய பொறுப்பாளருக்கான கூட்டம் ஆலயத்தில் நடைபெறும். அனைத்து பொறுப்பாளரும் தவறாது கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இன்று மாதத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் நம்முடைய பங்கில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார். டோர் கலெக்ஷன் உடைய தாராளத்தையும் காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது சிற்றாலமாகிய கணபதி நகர் இரக்கத்தின் மாதா சிற்றாலயம் புனரமைக்கிற புனர்மை சொன்ன இது புதுப்பிக்கிற ஒரு பணியை துவங்க இருக்கிறார்கள். அவருடையவே அதுக்கான நிதி எல்லாம் திரட்டி கொண்டிருக்கிறார். நம்மிடம் நிதி என்று அவருக்கு எதுவும் உதவி என்று கேட்கவில்லை. பட் இருந்தாலும் நாம கூட அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில காலை திருப்படி முடிதலும் 2வது திருப்படி முடிதலும் காலை உணவுகளை ஏற்பாடு செய்ய சொன்னேன். அவை இந்த பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நிறைய நேரங்களை வீடுகளை போய் நம்ம சாப்பிட முடியாது. குறைந்த விலையில் பூரி மற்றும் இட்லி வேற ஏதோ இடியாப்பம் மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்காங்க. குறைந்த 30 ரூபா 40 ரூபாயில் அவை நம்ம பெருசாக அவங்களுக்கு நம்ம செய்கிற இந்த சின்ன உதவி அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். எனவே தயவுசெய்து பூசை முடிஞ்சு அப்படியே போயிடாதீங்க. நம்முடைய வளாகத்தில் நம்முடைய அந்த அன்பியங்கள் சேர்ந்தவர்கள் எல்லாம் காலையிலிருந்து இதற்காக பல விதமான மெனக்கெடுகள். எனவே இந்த காலை 2 திருப்படிகள் முடிந்தவுடனே இந்த காலை உணவானது விற்கப்படும். குறைந்த விலையில நீங்கள் வாங்கி நாம் செய்கிற அந்த சின்ன உதவி நிச்சயமாக அவர்கள் அந்த சிற்றாலயத்தை புதுப்பிக்கிற பணிக்கு பெரு உதவியாக இருக்கும். தொடர்ந்து கூடிய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், வருகிற ஒவ்வொரு வருடமும் இந்த நம்முடைய பங்கிலிருந்து பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு கடந்த ஆண்டிலிருந்து 70 பேர் மேலே போயிட்டு வந்தாங்க. அவை இந்த ஆண்டும் அந்த 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர்கள் தங்களை தயாரிக்க 1 மாதத்துக்கான தயாரிப்பு. அவை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாத யாத்திரை குழுவில் கலந்து கொள்ள விரும்புகள் பாத யாத்திரை நடந்து செல்பவர்களுக்காக அந்த ஜெபமாலைகள் மந்திரித்து தரப்படும். அவை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை திருப்படி முடிந்தவுடன் ஜெபமாலை அனுப்பிக்கப்படும். அவை நான் நினைக்கிறதுக்கென்று ஒரு குழுவை நாம் வைத்திருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு யாராவது அந்த பயணத்தில் பாத யாத்திரை கலந்து கொள்ள விரும்புகள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். 18ஆம் தேதி அந்த ஜெபமாலை மந்திரத்து கொடுக்கிற போது நிகழ்ச்சி கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவரே நம்முடைய உதவி பங்கு தந்தை 1 வார காலம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டு தியானத்திற்காக திண்டுக்கல் போயிருக்கிறார். அவருடைய தியானம் சிறப்பாக அமைய அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆகவே நமக்கு உதவி செய்வதற்காக இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருப்பார் தந்தை விதுஷ் அவர்கள். தந்தை அவர்கள் OMI சபையை சேர்ந்தவர். நான் அம்பத்தூர் இருந்தபோது என்னிடம் திருத்தொண்டராக பணியாற்றியவர். அவர் பல குரு மாணவர்களை பயிற்றுவிக்கிற இல்லத்தில் பொறுப்பாக இருந்து இப்போது மேகாலயாவுக்கு அங்கே இருக்கிற குரு மாணவர்களை பயிற்றுவிக்கிற பணிக்காக செல்ல இருக்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் அவருடைய பணி சிறக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய வீடுகள் மந்திரிப்பானது 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யாகப்பர் அன்பிய குடும்பங்களானது மந்திரிக்கப்படும். இன்றைய ஞாயிறு வழிபாடை அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பித்து கொடுத்தவர்கள் நம்முடைய மரிய குரட்டி அன்பியத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்த வார திருப்பலியை யாகப்பர் அன்பியத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். நம்முடைய டன்போஸ்கோ அன்பியத்தை சேர்ந்தவர் திருமதி வேத மேரி அவர்கள் 57 வயது நிரம்பியவர்கள். கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவினால் அவதிப்பட்டவர். நேற்று காலை 11 மணி அளவில் விரையடி சென்றார். இன்று காலை 11 மணிக்கு அவருடைய இறுதி பயண திருப்படியான் நடைபெறுகிறது. எனவே அவருடைய ஆண்மையை பாற்றுக்காகவும் அவர் இறந்து வருந்துகின்ற அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மரிய கொரட்டி. புனித மரிய கொரட்டி 1890ஆம் ஆண்டு இத்தாலியில் கொர்னால்டோ என்கிற கிராமத்தில் பிறந்தார். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் இறை நம்பிக்கையில் வளர்ந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தாயுடன் வீட்டு பணியில் உதவினார். அவர் எளிமையானவராகவும் தெய்வீக வாழ்க்கையை விரும்புவராகவும் இருந்தார். 1902ஆம் ஆண்டு 11 வயதான போது மரியா அண்டை வீட்டில் வசித்த 20 வயது இளைஞரான அலெக்சாண்ட்ரோ செரனெல்லி அவரால் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகினார். மரியா அதை தைரியமாக எதிர்த்து இது பாவம் என்று கூறி தடுக்க முயன்றார். ஆத்திரமடைந்த அலெக்சாண்ட்ரோ மரியாவை 14 முறை குத்தினார். மரியா ஆஸ்பத்திரியில் இருந்தபோது நான் அவரை மன்னிக்கிறேன், அவர் சொர்க்கத்தில் என் கூட இருக்க வேண்டும் என்று கூறி இறந்தார். அலெக்சாண்ட்ரோ
27 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்து பின்னர் மனம் மாறி நல்ல வாழ்க்கையை தொடர்ந்தார். 1950ஆம் ஆண்டு போப் பயஸ் 12 அவர்களால் மரியா தூயராக பதவியூட்டப்பட்டார். அவரது தாயும் அந்த விழாவில் கலந்து கொண்டார். இது ஒரு தாய் தனது மகளை தூயோராக பெறும் நேரத்தில் நேரில் பார்ப்பது முதல் முறையாகும். தூய மரியா கொரட்டி இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் வன்முறை அனுபவித்தவர்களின் பாதுகாவலராக உள்ளார். அவரது வாழ்க்கை மாசற்ற தன்மையும் அழகையும் மன்னிப்பின் மகத்துவத்தையும் உலகிற்கு எடுத்துரைக்கின்றது. புனித மரிய கொரட்டி அம்மாவே எங்களுக்காக கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எம்மில் வளர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.